ஹாய் வெல்கம் டு மேஜிக் கோட. இந்த வீடியோவில் வந்து டிவோப்ஸ்னா என்னன்றதும் டிவோப்ஸ் கோர்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதும் ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீப்பிள், ஓகேயா. டெவ் அண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, ஓகேவா. இப்போ டெவ்னா யாருன்னா டெவலப்பர், ஆப்ஸ்னா யாருன்னா ஆப்ரேட்டர். டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து தேவையான கோட் எல்லாமே ரைட் பண்ணுவாங்க டெவலப்பர், ஓகே. டெவலப்பர் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். ஆப்ஸ்ன்றது ஆப்ரேட்டர், ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப்பருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்த ப்ராஜெக்டை ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு க்ளவுடில் வந்து ஹோஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகே. அந்த இடத்துல ஆட்டோமேட் பண்ணுறது தான் டிவோப்ஸ், க்ளவுடில் ஆட்டோமேட் பண்ணுறது தான் டிவோப்ஸோட ஒர்க்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ரெண்டு டீமையும், ஓகேயா, சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் டிவோப்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுறோம், ஓகே. எல்லா டீமும் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதா தான் டிவோப்ஸ்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்களா ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஓகே. டெவலப்பரும் ஆப்ஸ் டீம், ஓகே, ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க அண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் வந்து எடுப்பாங்க, ஓகே. ப்ராடக்ட்ஸ் வந்து கிளைண்ட்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இப்போ டிவோப்ஸோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க, ஓகே. பிளான்னா என்ன மாதிரிப்பா பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இது என்ன மாதிரி டிசைன் போடலாம், ஓகே, என்ன டேட்டாபேஸ் பண்ணலாம், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே பிளான் வந்துடும், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் வந்து கோட் பண்ணுவாங்க, கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பில் பண்ணுவாங்க, ஓகே. பில் பண்ணி ஒரு ஃபைலாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஓகே. அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து மானிட்டரிங் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணியாச்சா, மானிட்டரிங் பண்ணுவாங்க, கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகே. டெஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் டிப்ளாயே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து வெப்சைட்டே ஒர்க் ஆகும், ஓகே. அதுதான் டிவோப்ஸோட லைஃப் சைக்கிள். அண்ட் இந்த டிவோப்ஸ் கோர்ஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஷின் ஃபுடக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகே. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், சரியா. ஓகே, இப்போ டிவோப்ஸோட டூல்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து கோடு, ஓகே. அப்போ கோடை பொறுத்த வரைக்கும் கிட்டு ஜீராலாம் இருக்குது, ஓகே. இப்போது கோடை பொறுத்த வரைக்கும் கிட் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ட்ரைவ் ஒரு டூல் இருக்குது, அங்கே என்ன பண்ணுறோம், ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோமா, அந்த மாதிரி டெவலப்பரோட கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அது கிட் அண்ட் கிட் ஹப்னு சொல்லுவோம், ஓகே. அது ரெண்டு டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுறது, ஓகே. இப்போ கோட் ரைட் பண்ணிட்டீங்க, அதை பில்ட் பண்ணி ஒரு ஃபைலாக எடுப்போம், ஓகே. அங்கே மேவன் யூஸ் பண்ணுவோம், ஓகே. எஸ்பிடி இருக்குது, மேவன் இருக்குது, மேவன் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. மேவன் கிரிட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம் ப்ரொடக்ஷனில். அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செலினியம் யூஸ் பண்ணுவாங்க, ஜேயூனிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா வெப்சைட் வந்து டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்டிங் டூல். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது. ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ஜென்கின்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், அண்ட் கோட் ஷீட் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணலாம், ஓகே. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா. ஏன்னா அது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணுது ஜென்கின்ஸ், அதனால். அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணுறது வந்து டாக்கர் ஏடிபிஎஸ் ரெண்டு இருக்குது, ஓகே. டாக்கர் மூலமாக பண்ணிக்கலாம், ஏடிபிஎஸ் மூலமாக பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆப்ரேட் பண்ணுறது செஃப், ஆன்சிபிள், கியூபர்னெட்ஸ் இருக்குது, ஓகே. இதில் கியூபர்னெட்ஸ் அண்ட் ஆன்சிபிள் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம், ஓகே. ஆன்சிபிளை பொறுத்த வரைக்கும் வந்து அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சர்வர் இருக்குப்பா, 100 சர்வரையும் ஒரு அட்மின் பீஸில் இருந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது ஆன்சிபிள் அண்ட் கியூபர்னெட்ஸ் இது ரெண்டுமே பண்ண முடியும், சரியா. அதுக்கப்புறம் மானிட்டர், ஓகே. கரெக்டாக ஒர்க் ஆகுதெல்லாம் செக் பண்ணுறது, சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது, ஓகே. அப்போ நேக்யோஸ், ஸ்ப்ளங்க், டேட்டாலாக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஓகே. இப்போ நேக்யோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து ஸ்ப்ளங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரியா. ஓகே, இந்த டிவோப்ஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபஸ்ட் சர்வரில், ஓகே, பில்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபைல் கிடைக்கும், அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகே. அதை கஸ்டமர் பார்ப்பாங்க. கஸ்டமர் பார்த்துட்டு இந்த மாதிரி டிசைன் சரியில்லை, சப்போஸ் இந்த ஃபியூச்சர் ஒர்க் ஆகலை, ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணோம் அப்படின்றத கஸ்டமர் வந்து மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க, ஓகே. ஒரு ஃபீட்பேக்காக வந்து சொல்லுவாங்க. மறுபடியும் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, பில்டு, டெஸ்ட்டு, ரிலீஸ், இது ஒரு லூப்பாக கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும், எண்டே கிடையாது, சரியா. இந்த ஓகே, எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.